My dear friends, my dear masters and my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். புத்தர் என்பவர் யார்? அபாரமான புத்தியுடன் வாழ்க்கையை வாழும்பவர்தான் புத்தர். எத்தனையோ பேருக்கு புத்தி, நல்ல புத்தி, ரொம்ப ஷார்ப் இன்டலெக்ட் என்பது இருக்கு. பட் அவரெல்லாம் புத்தர் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறார். நம்முடைய புத்தியை உள்முகமாக்கி நம்ம பற்றி நாம ஆழமான விஷயங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டால் நம்முடைய வெளியில் உள்ள வாழ்க்கையை மாறும். அந்த மாதிரி தினமும் தியானம் பண்ணி நம்முடைய புத்தியை உள்முகம் செய்து நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கிறது தெரிஞ்சு கொண்டு வெளிய வாழ்க்கையை அற்புதமாக கருணையுடன் அன்புடன் வாழ்க்கை யார் வாழ்வார்களோ அவங்க தான் புத்தர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்முடைய இறப்பு எப்படி ஆகும், எப்போ ஆகும் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் பரிபூர்ணமான விழிப்புணர்வுடன் வாழ்க்கை வாழ முடியும். எதுக்காக இந்த இறப்பின் பற்றி விழிப்புணர்வு வந்தால் வாழ்க்கையின் மீது விழிப்புணர்வு என்பது வருது அப்படின்னா நமக்குள்ள மாற்றங்கள் என்பது வருது. தேவையானதுக்கு மட்டுமே நம்முடைய நேரம் கொடுப்போம், தேவையானதுக்கு மட்டுமே நம்முடைய சக்தியை பயன்படுத்துறோம், தேவையானது மட்டுமே செயல் செய்கிறோம். மீதி எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரியுது. இருக்கிறதே சில நாள். இந்த மனித பிறவி என்பது இருக்கிறதே சில நாளுக்காக ஒரு டிராவலர் மாதிரி மேல உலகங்களிலிருந்து இந்த உலகத்திற்கு அனுபவத்திற்காக வந்துள்ளோம் என்ற விஷயம் புரிய வரும். மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டால் அதற்காக எந்த விஷயத்திற்காக இங்க வந்திருக்கிறோமோ அந்த விஷயத்தின் மீது மட்டுமே நான் முழு கவனத்தை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு வருது. இந்த உடல் விட்டு வெளியே போனா மட்டுமே இறப்பு அப்படின்றது கரெக்ட் தான். ஆனா தினமும் we are dying, we are taking birth again and again. அதற்காக புத்தியுடன் வாழ்க்கை வாழும்போது இந்த இறப்பு பிறப்பு என்பது நொடி நொடியும் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதுக்காக தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதுசா நமக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி புரிய வருது. Every day will gift 24 hours brand new to us. இந்த நேரத்தை எந்த அளவுக்கு நல்லா பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துடன் வாழ்க்கை வாழ்ந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். அந்த மாதிரியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நம்முடைய புத்தியை உள்முகம் செய்யணும். நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே கொண்டு வந்து நமக்கு அறிமுகம் ஆகணும் அப்படின்னா அது வெறும் தியானத்தால் மட்டுமே சாத்தியமாகும். யாரெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே புரிந்து கொள்வார்களோ அவருக்கு பயம் என்பது இருக்காது. எங்கே பயம் இருக்குமோ அங்கே அகம் என்பது இருக்கும். வேர் there is fear there will be ego. இந்த அகம் என்பது எதுக்காக வருது அப்படின்னா நான் ஏதாவது மிஸ் ஆகுறேனோ, எனக்கு கிடைக்காத பொருள் ஏதாவது இருக்கு அப்படின்னா எனக்கு மதிப்பு கம்மி ஆயிடுமே அப்படின்ற ஒரு ஃபியர், பயம். நம்ம பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே புரிந்தால் இந்த பயம் என்பது இயல்பாக சகஜமாக தானாட்டுக்கதை போயிடும். பயம் என்பது இல்லை என்றால் அகம் என்பது 99% கம்மி ஆயிடும். இந்த பயம் என்ற இடத்தில் அன்பு என்ற விஷயம் இயல்பாக வருது. நாம எல்லாருக்குமே சொல்றோம் பயப்படாது அப்படின்னு சொல்லி. எப்படி போகும் பயம்? அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்களுடைய வாழ்க்கை என்ற விஷயம் புரியல. அதுக்காக பயம் என்பது வருது. பயத்தின் மூலம் ஈகோ. தியானம் செய்தால் நம்ம பற்றி நமக்கு அறிமுகமாகும் போது இந்த பயம் என்ற விஷயம் அன்பாக மாறிடும். அன்பாக மாறினால் அங்கே எங்கே இருக்கும், அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கருணை, கம்பேஷன் வில் கம் அவுட். பயத்தின் மூலம் அகம், அன்பின் மூலம் கருணை. இது இயல்பாக நடக்கணும். கௌதம புத்தருக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லாமல் எல்லார் மேலேயும் ஒரு அன்பு, ஒரு கருணை எப்படி வந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு ஆழமான தியானத்தை அவங்க செய்தார். அதற்காக தான் அது அவங்களுடைய இயல்பு ஆயிடுச்சு. பயம் இல்லாமல் அன்போடன் வாழ்க்கை வாழ்ந்தால் சத்தியத்தோட நினைந்து நம்முடைய வாழ்க்கையின் பயணம் என்பது அற்புதமாக நடக்கும். எல்லார் மேலேயும் ஒரு கருணை என்பது
எப்பவுமே இருக்கும். அதற்காக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லோரும் தினமும் தியானம் செய்யணும். ஒவ்வொரு செயலும் செய்யும் போது இதுதான் என்னுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நாம எவ்வளவு குவாலிட்டியான வாழ்க்கை வாழ்கிறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழணும். எதுக்காக அந்த குவாலிட்டி என்பது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, இந்த இறப்பின் பற்றி விஷயம் தெரிந்தால் நாம நம்முடைய பாடி அண்ட் மைண்ட் கான்சியஸ்னஸ்ல இருந்து வெளியே வந்துரும் அப்படின்னா அங்கே நம்முடைய விழிப்புணர்வு கம்மி ஆயிடும். ஒரு நல்ல ஷர்ட், நல்ல பேண்ட், நல்ல சாரி இதெல்லாம் வேணும் அப்படின்ற ஆசை எல்லாம் போயிடும். வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, வடை இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற ஆசை போயிடும். ஏதோ ஒன்று இருக்கா, சாப்பிட்டோமா, வேற என்ன செய்யறதுக்காக வந்திருக்கிறோமோ அது பண்ணலாம். ஏதோ ஒரு துணி இருக்கா, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, அது போதும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி மென்டல் டிசைர்ஸ் அதுவும் கம்மியாயிடும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே யாருக்கெல்லாம் தெரியுமோ கடைசி நாள் வரும்போது அவங்களுடைய இறப்பு கூடவும் விழிப்புணர்வுடன் நடக்கும். எதுக்காக அப்படின்னா விழிப்புணர்வுடன் வாழ்க்கையை வாழ்ந்தார், அதுக்காக அவங்களுடைய மரணமும் விழிப்புணர்வுடன் ஆயிடும். எப்போ இந்த பிறப்பு இறப்பு விழிப்புணர்வுடன் நடக்குமோ that will be your final lifetime. அதுதான் உங்களுடைய கடைசி பிறவி ஆகும். இந்த அளவுக்கு இறப்பு பிறப்பு ரெண்டும் விழிப்புணர்வுடன் நடக்கணும் அப்படின்னா அங்கே பயம் என்பது இருக்கக்கூடாது. அன்புடன் வாழ்க்கை என்பது வாழணும். இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த குணங்கள் எல்லாமே நல்லபடியா வளர்ந்து நமக்கு ஒரு நல்ல பாதை என்பது வரணும் அப்படின்னா தினமும் 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 மணிக்கணக்காக தியானம் என்பது மிக்க முக்கியமாக செய்யணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நாம ஒவ்வொரு நொடியும், நிகழ்காலத்தில் உள்ள ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்திக்கிறோமோ, நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்கிறோமோ, கடந்த காலத்தை பற்றி ஆகட்டும் எதிர்காலத்தை பற்றி ஆகட்டும் யோசிக்காமல் நிகழ்காலமே மொத்தமாக பயன்படுத்திக்கிறோமோ ஞானம் அடைவதற்காக, அங்கே இறப்பு என்ற விஷயம் ஒரு அமரணம், அமரத்துவம் அப்படின்வாங்க, அந்த மாதிரி மாறிடும். மோர்டல் ஹஸ் பிகம் இம்மோர்டல். அந்த அளவுக்கு கான்ஷியஸ் லிவிங் என்பது இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியணும் அப்படின்னா நல்ல தியானம் பண்ணணும். வீடியோ கேம் மாதிரி முதல்ல கார் ஓட்டணும் அப்படின்னா அப்படியே பெரிய கார் கொடுத்துட்டா எங்கே என்ன நடக்குமோ தெரியாமல் முதல்ல மொபைலில் கொடுப்பாங்க, வீடியோ கேமில் விளையாடு, கார் எப்படி இருக்கும், எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதில் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் பெரிய கார் எப்படி கொடுப்பாங்களோ அதே போல் ஒவ்வொரு நொடியும் கான்ஷியஸ் லிவிங், கான்ஷியஸ் டெத் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு வாட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வருது டெத். அந்த டெத்தும் அந்த பர்த்தும் ரெண்டுமே கான்ஷியஸா நடக்கும். அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரே ஒரு வாட்டி வரக்கூடிய ஒரு அனுபவம் எது அப்படின்னா பர்த் அண்ட் டெத், ஒரு பிறவியில். அந்த அனுபவம் விழிப்புணர்வுடன் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தினமும் தியானம் பண்ணுங்க, சுவாத்தியாயம் பண்ணுங்க, சத் சங்கம் செய்யுங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் வணக்கம்.